அந்த ஆள் கிளீன் இந்தியா கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியும்ல. இப்ப அவர் தான் கூட்டி வந்து, வாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்க வாங்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படி உட்காந்து தெருவில் கிடக்குறாங்க, இங்க வாங்க. இந்த பாருங்க வருவாங்க, சாக்கில் கொண்டு வருவாங்க, மூட்டை அவங்களே எடுத்துட்டு வருவாங்க. நீங்க எல்லாம் பாருங்களேன், காட்சியை கொண்டு வருவாங்க. திஸ் பிளேஸ் ஓகே, கேமரா எல்லாம் ஓகே ஓகே கொட்டுவாங்க. கொட்டினோடனே எல்லாம் டச்சப் எல்லாம் முடிஞ்சோடனே அந்த கூட்டுற பெருக்கிறத வச்சுக்கிட்டு ஓகே 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 கிளீன் இந்தியா ஹை. அது படம் காந்தி கண்ணாடி ஒன்று போட்டு கீழே 2 இந்தியில் எழுதிடுவாங்க. என்ன கர்மாந்திரம் நமக்கு ஒன்றும் புரியாது. என்னடா கிளீன் இந்தியா கிளீன் இந்தியா, கிளீனா இருக்காடா அண்ணன், இந்த கண்ணாடியை போட்டு பாத்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஐயோ, இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு. மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம். செத்து கரைவுங்கிற ஒரு மீனை அறுத்த வகுத்துக்கலாம் 40-42 கிலோ பிளாஸ்டிக் பாலித்தீன் இருக்கு. செத்து போற மாடு, செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்த கீறி பார்த்தா 40-50 கிலோ பிளாஸ்டிக் இருக்கு. எதை பற்றியுமே கவலை கிடையாது இவங்களுக்கு. குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள்கிட்ட போய் நீ நாட்டை கொடுத்துட்ட. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், தட்டி பாடுறா காணொலியில எப்படி இந்த குப்பையை எப்படி எடுக்கிறான்னு பாடுறா, மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி பிரிச்சு எடுக்கிறான்னு பாடுறா. மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் பாரு, கோடிக்கணக்கான ரூபாய் வருதுடா இந்த குப்பையில இருந்து, லட்சக்கணக்கான கோடியை ஈட்டுறான்டா குப்பையை மறுசுழற்சி பண்ணி வைத்துக்கிறப்பு. இப்ப நம்ம வெண்ணிலா பாட்டு போட்டாங்கல்ல, ஏ குப்பை அல்றதுன்னு, இந்த பாட்டு கொஞ்சம் 6 மாசம் கழிச்சு இந்தியில சேன்னு பாடும். நீ மாசமா நீ சிக்கிக்கிட்டு நீ என்ன சொல்றான்னு தெரியாது, எது குப்பைல கூப்பிட்டானா இல்ல என்னன்னு தெரியாம நீ பாட்டு கிடக்க வேண்டியதான். அதனால கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்ம தங்கைகளுக்கும் தாய்களுக்கும் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு முடிவு தான். அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது, அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நமக்கான களமும் காலமும் உருவாகி வருகிறது. முதல்வரே சொல்றாரு சட்டசபையில, 3 ஆண்டு கால கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் போராட அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றார். அதுல பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்ல. 1 லட்சம் போராட்டங்களை, 1 லட்சம் பிரச்சனைகளை நம் மக்களுக்குள் அவர்கள் திணித்திருக்கிறார்கள், கையளித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று இது. என் அன்பு மக்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடி கைகூப்பி கும்பிட்டு கேட்டுக்கொள்வது, இப்போது இருக்கிற கோபத்தை மட்டும் ஒரு துளியளவும் குறைய விடாமல் நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்பு மகனினுடைய வேண்டுகோள். அந்த கோபத்தை ஆரவிட்டீர்கள் என்றால் நமக்கான அந்த இழிநிலை எப்போதும் மாறாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கணும். அவன் பயப்படணும்.